வருகையில் நம்ம காணப்படணும். இயேசு வரும் பொழுது காணப்படணும். பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்கணும்னா ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும். இதை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். அப்படி தானே ஜெயம் பெற்றவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களில் நம்ம பார்க்குறோம். 7 சபைகளுக்கு ஆண்டவர் செய்தி சொல்லும்போது சபைகளுக்கு, அப்போ சபைக்குள்ளே தான் எல்லாருமே இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில் அங்கமாக இருக்கிறோம். அந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 7 முறை ஒவ்வொரு சபைக்கு சொல்லும் பொழுதும் ஜெயம் பெற்றவன் எவனோ என்பதான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நம்ம ஜெயிக்கிறவளாக இருக்கணுன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ ஜெயிக்கணுமானா எக்ஸாம் வந்தால் தானே வெற்றி தோல்வி தெரியும். அப்போ ஒரு விளையாட்டு ஸ்போர்ட்ஸில் ஒரு போட்டி வச்சா தானே வெற்றி தோல்வி தெரியும். ஒரு யுத்தம் வந்தால் தானே வெற்றி தோல்வி தெரியும், நீங்கள் ஜெயிக்கிறது. அப்போ யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்போ அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை ஒரு யுத்த களம்தான். எப்போ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றுகிறோமோ ஒரு யுத்த களத்துக்குள்ளே வந்துட்டோன்னே அர்த்தம். அந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கணும். நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது ஒன்று நம்முடைய மாம்சம், இதில் உண்டாகிற யுத்தம். அப்புறம் உலகம், நம் வாழ்கிற இந்த உலகம். அப்புறம் கண்ணுக்கு தெரியாத நம்முடைய எதிராளி பிசாசு. இதோடெல்லாம் நமக்கு யுத்தம், ஒரு போராட்டம். இதை நம்ம ஜெயிக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதான் கிறிஸ்தவர்களுக்கு வைத்திருக்கிற ஒரு காரியம். அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நம்ம ஒரு எக்ஸாம் வச்சா தானே ஜெயித்த மேல் வகுப்பு போக முடியும். ஒரு போட்டின்னு வைத்து விளையாட்டை போட்டி வச்சா தானே ஜெயித்து கப்பை பெற முடியும். அதே மாதிரி தான் போராட்டம் இருந்தால் தானே ஜெயித்து முன்னேறி போய் இயேசுவோடு கூட போய் நின்று நான் ஜெயித்து வந்திருக்கிற ஆண்டவர்னு சொல்ல முடியும். ஆண்டவர் அதான் விரும்புகிறார். என் பிள்ளைகள் ஜெயிக்கிறவளாக இருக்கணும், ஜெயம் பெற்றவளாக இருக்கணும் என்பதாகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கோலியாத்துக்கு முன்னால் தாவீது போன்ற போது இளமாலிபன், அவன் ஜெயிக்கணும். அதனால தான் தாவீது முதல் சந்திப்பே ஒரு பெரிய ராட்சதன். ஐயோ, நமக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார்னு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இந்த யுத்தத்தில் அமைதியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிருந்தா தாவீது பிரபலமாக இருக்க முடியாது, தேவனால் உயர்த்தப்பட்டிருக்க முடியாது. கோலியாத்துக்கு முன்னால் நிற்கணும், யுத்தத்தை சந்திக்கணும், ஜெயிக்கணும். அது முதல் வெற்றி. அதன் பிறகு நடந்த நிறைய யுத்தங்கள் தாவீது எதிலுமே தோல்வி அடையவில்லை, ஜெயித்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததனால்தான் அவர் ஜெயித்தார். அதனால் தொடர்ந்து நடந்த ஒவ்வொரு யுத்தத்திலும் தாவீது ஜெயம் பெற்றவராக இருந்தார். அதுதான் நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம். நீங்கள் படித்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு போராட்டம் உண்டு, நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதில் போராட்டம் உண்டு, ஊழியம் செய்தீங்கன்னா மற்றவங்களோட 1000 மடங்கு போராட்டம் உண்டு, பிஸ்னஸ் பண்ணாலும் போராட்டம் உண்டு, வீட்டுக்குள்ளே இருந்த போராட்டம் வரும், வெளியில் இருந்த போராட்டம் வரும், சபைக்குள்ளே இருந்த போராட்டம் வரும். எல்லா இடத்துலையுமே வாழ்க்கையே போராட்டம்தான். அதனால் வாழ்க்கை என்பது போராட்டமே. ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க நல்ல பாட்டு எழுதி கொடுத்தாங்கல்ல, அது சாதாரணமான பாட்டு கிடையாது, வசனம். போராட்டம்தான். போராட்டத்துக்கு மத்தியில் தான் நம்ம இயேசுவை பின்பற்றணும். ஆனால் ஜெயிக்கணும். இதில் தோல்வி அடைந்து சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. என்ன இப்படிலாம் நடக்குது, எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு ஜெபிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியலன்னு உட்காந்துடக்கூடாது. வீறு கொண்டு எழும்பணும், நம்ம ஜெயிக்கணும். அதுதான் சரி. ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வசனம் பாருங்கள், யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். அங்கே இயேசு ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு அவரை பின்பற்றக்கூடிய சீஷர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்தில் தானே இருக்கிறோம், இங்கே தானே வாழுகிறோம். அப்போ இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஒரே உபத்திரமாக இருக்குதுன்னா உபத்திரம் உண்டு. அதுதான் இயேசு சொல்லியிருக்கிறார். முதல்ல அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். உலகத்தில் வாழும் வரைக்கும்
நமக்கு உபத்திரம் உண்டு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? நான் உலகத்தை ஜெயித்தேன். அதே மாதிரி நம்மளும் ஜெயிக்கணும். அதான் அப்படி விருப்பம். நான் ஜெயித்ததே உங்களுக்காகத்தான், அவங்க கூட இருந்து ஜெயம் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு, நெருக்கம் உண்டு. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ உபத்திரவம், பாடுகள், துன்பங்கள் இதெல்லாம் சொல்லணும். வீட்டுக்குள்ள ஒரே உபத்திரவங்க, வேலை செய்கிற இடத்துல ஒரே பாடுகளுங்க, ஒரே துன்பமாக தான் இருக்குது. அதுதான் வாழ்க்கை. முதல்ல அதை ஏற்றுக்கொள்ள பழகணும். உபத்திரமும் உண்டு, பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. இதை நம்ம ஏற்றுக்கொள்ள பழகணும். நீங்கள் அதுக்கு அந்த உபத்திரவங்கள், பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்களை ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயித்தரலாம். நீங்கள் அதை மனதில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க. எதுக்கு எனக்கு உபத்திரம் வரணும், எதுக்கு எனக்கு பாடு வரணும்? சில தவறான உபதேசங்கள் வருது. ஏசு எல்லாம் பாடுபட்டு முடிச்சுட்டா நமக்கு பாடுகளே கிடையாது, உபத்திரமே கிடையாது, நீங்கள்லாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. உபத்திரவத்துக்கு மத்தியில் ஜாலியாக இருக்க தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாடுகள் மத்தியில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உபத்திரமே இல்லை, பாடுகளே இல்லைன்னா நீங்கள் இயேசுவை பின்பற்றலைன்னு அர்த்தம். என்ன சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்களேன். 1 பேதுரு 1:6 பைபிள் எடுங்க, வசனத்தை எடுங்க. 1 பேதுரு 1:6 என்ன சொல்லுது? ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வசனத்தின்படி சொல்கிறாங்களான்னு கவனிக்கணும். நீங்கள் பாட்டு அவர் சொல்லிட்டார், மோகன்லாஸ் சொல்லிட்டாருங்க அப்படின்னு. மோகன்லாஸ் சொல்கிறது வசனத்தில் இருக்கிறா, வசனத்தின்படி சொல்கிறாரா? அது உங்களுக்கு பார்க்கணும். வசனத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா எந்த ஊழியக்காரனாலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்க. அதனால் மோகன்லாஸ் சொன்னாலும் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும், கரெக்டாக இருக்கா வசனத்தின்படி. அதுப்போ நீங்கள் வசனத்தில் ஒவ்வொருவரும் ஸ்ட்ராங்காக காணப்படணும். 1 பேதுரு 1:6 பாருங்கள். எடுத்துட்டிங்களா? 317 பக்கம் புதிய ஏற்பாட்டில் அந்த வசனம் பாருங்கள். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். அதாவது ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம், அதில் ரொம்ப சந்தோஷம், அதில் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். துன்பப்பட வேண்டியது அவசியம். நல்ல வசனத்தை கவனிங்க. துன்பப்பட வேண்டியது அவசியம். நான் துன்பப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொள்ளணும். நான் துன்பப்பட வேண்டியது அவசியம். இப்பொழுது கொஞ்ச காலம், இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் தான், அப்புறம் பரலோகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம்ல. இது கொஞ்ச காலம், உலக வாழ்க்கை. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். சில சமயம் துக்கம் வரும், அதை கடந்து நம்ம போகணும். பாடுகள், துக்கங்கள், இதை நம்ம கடந்து போய்த்தான் ஆகணும். அதனால் இதுக்கெல்லாம் விலகி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. இதுதான் ஆண்டவர் நமக்கு வசனம் போதிக்கிற காரியம். இன்னொரு வசனம் எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 14 அப்போஸ்தலர் 14 22 பாருங்க. அப்போஸ்தலர் 14:22 அது 183 பக்கம் புதிய ஏற்பாட்டில். அந்த வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி பவுல் அப்போஸ்தலன் தான் ஊழியம் செய்து சபைகளை ஸ்தாபித்து விசுவாசிகளை ஏற்படுத்தின அந்த சபைகளை அவர் போய் சந்தித்து என்ன சொல்கிறாரு? சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது எப்படி? அநேக உபத்திரவங்களின் வழியாய். இதான் அறிந்து கொள்ளுங்க. ஒரு நாள் 2 நாள் அநேக உபத்திரம் வரும். அதுக்கு மத்தியில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுக்கு மத்தியில் தான் சந்தோஷம், அதுக்கு மத்தியில் தான் மகிழ்ச்சி. அந்த பாடுகளில் சந்தோஷம் அனுபவிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் வசனம். அப்போது சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி. விசுவாசத்தில் தான் நீங்கள் பாடுகளை ஜெயிக்க முடியும். நீங்கள் எப்படி இதை ஜெயிக்கிறது? விசுவாசத்தினாலே. அப்போ அநேக உபத்திரவங்களின் வழியாய்.
அநேக உபத்திரம் வரும். நீங்கள் சொல்லுங்கள், கணவரால் உபத்திரவங்க, பிள்ளைகளால் உபத்திரவங்க, இந்த மனைவியால் உபத்திரவங்க, மாமியாரால் உபத்திரவங்க, வேலைக்கு போனால் அந்த ஆஃபீஸரால் உபத்திரவம், சபைக்கு போனால் அங்கேயும் உபத்திரவம் தான். என்ன தான் குறி வைத்து தாக்குறாங்க, பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் உபத்திரவம். அநேக உபத்திரவங்களின் வழியாய் நம்ம தேவனுடைய ராஜ்யம், பல்லவ ராஜ்யத்துக்கு போய் ஆகணும். அப்போ உபத்திரவமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகமே வேண்டான்னு சொல்கிற மாதிரி. அதனால் உபத்திரவம் துன்பம் வேண்டான்னு சொல்லாதுங்க. அது வரணும், அது இருக்கணும். அதுக்கு மத்தியில் நம்ம ஜெயித்து 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 முன்னேறி போகணும். ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ நான் கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்குறேன். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து 50 வருஷங்கள் ஆகிறது. 1974 ஊழியத்துக்கு அழைத்து என்னை ஒப்பு கொடுத்தேன். நான் ஆரம்பத்தில் ஊழியன்னா அது ஒரு பெரிய மதிப்பு, மரியாதை, புகழ்ச்சி அதுதான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உள்ளே வந்த பிறகு தான் தெரிஞ்சது அதை விட பயங்கரம் பாடு, உபத்திரவம், நிந்தை, அவமானங்கள் இதுதான் சொல்லி. ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது. முதல்ல தெரிஞ்சிருந்தால் வந்திருக்க மாட்டோம்ல. உள்ளே வந்த பிறகு தானே தெரியுது. திருப்பி ஓட முடியாதுல்ல. ஆண்டவர் பிடிச்சு நிறுத்திட்டால, இதுதான்ப்பா, இப்படி தான் ஊழியம் செய்தாகணும். அப்போ உபத்திரம் வரும். நான் எப்படி அதை ஜெயிக்கிறது அப்படின்னா, கவனிங்க, நான் ஆரம்பத்தில் நான் ஊழியத்துக்கு வந்த அந்த பிகினிங்கில் இந்த உபத்திரம் பாடு, நிறைய உபத்திரம் பாடு. சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, பரிகாசம், ஏளனங்கள். அந்த காலத்தில் இந்த வீடியோலாம் இல்லை, இந்த யூடியூப் அது இதெல்லாம் இல்லைல்ல. இப்போ அதில் அந்த உபத்திரம் எல்லாம் காலங்களில் ஒவ்வொரு விதவிதமாக வந்தது. முதல்ல நேரில் இந்த சூழ்நிலையில் பேசினார், அப்புறம் பத்திரிகையில் எழுதினது, இப்போ வீடியோவில் வருகிறாரு. அதனால் உபத்திரம் பாடு மட்டும் நிற்கலை, அது வித்தியாசமான கலரில் வந்து கொண்டே இருக்கிறது, அவ்வளோதான். அதனால் அதை தான் பார்க்குறோம். அது முடிவடையலை. அப்போவே ஆரம்பத்தில் உபத்திரம் வந்தோடனே நான் சொன்னேன், என்னை விட்டுருங்க சாமி, நான் வரல ஊழியத்துக்கு, நான் ஏதாவது வேலை பார்க்குறேன், டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஊழியம் செய்வேன், தினம் ஊழியம் செய்வேன், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஊழியம் செய்வேன். நீங்கள் எனக்கு ஜீவன் கொடுத்துருக்குறீங்க, என்னை விட்டுருங்க. நான் அப்படி முழு நேர ஊழியத்துக்கு வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க, கண்டதெல்லாம் பேசுகிறாங்க. நான் ஊழியத்துக்கு வர முன்னால் யாரும் இப்படிலாம் பேசலை, இப்போ தான் பேசுகிறாங்க, என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு தான் நான் உட்காந்து அழுதேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் எங்கள் வீட்டில் சென்னையில் ராத்திரி 12 மணி, எனக்கு தாங்க முடியல, உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன். நான் ரொம்ப சென்சிட்டிவ். யாராவது ஏதாவது சொல்லிவிட்டு அவளை என்னால் தாங்க முடியாது, தூக்கம் வராது, கண்ணீராக வரும். அந்த மாதிரி நான் என்னோடய சுபாவம் எப்படி இருந்ததா அது மாதிரி, அதனால் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே இருந்தேன் நான். அப்போ வெகு நேரம் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் ரூமில். இயேசு என்னை சந்தித்தா, ஆண்டவர் பேசினார். நான் ஒரு அநேகமான சமயங்கள் துக்க முகத்தோடு தான் பார்த்துருக்கிறேன். பல பாரமான காரியத்தை சொல்லி ஜெபிக்க சொல்லுவார், அப்படி தான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் சிரித்த முகத்தோடு எதுக்கிட்ட அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டேன். ஓய் யூ ஆர் கிரையிங். இல்லை, இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஊழியத்துக்கு வந்தால் நம்ம ஏதோ ஒரு ஊழியத்துக்கு வந்துட்டோன்னு ஒரு மதிப்பு மரியாதைலாம் இருக்குன்னு பார்த்தா இப்படி பேசுகிறாங்க ஏளனமா. அதுவும் நான் சொல்லாததை சொன்னதாக சொல்கிறாங்க, செய்யாததை செய்த பொய்யானதெல்லாம் பேசுகிறாங்க. இது நமக்கு சரிப்படாத ஆண்டவரை, என்னால் தாங்க முடியல அப்படின்னு. உடனே ஆண்டவர், அப்படியா, உன்னை பற்றி அப்படி பேசுனாங்களா, ஏன் ஊழியக்காரனை பற்றி பேசுனாங்களா, நான் யுத்தம் பண்ணுறேன் அவனுக்காக, அவன் பல்ல உடைக்கிறேன், கையை உடைக்கிறேன், அவனை அவன் பாதத்தில் கொண்டு போடுறேன், அப்படி ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா அப்படி சொல்லலை அவர். அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் பொய்யானதெல்லாம் சொல்லி உன்னை பரிகாசம் பண்ணுவாங்க. என்ன ஆண்டவரே அப்படி சொல்கிறீங்க? நான் அப்படி தான் நான் ஊழியம் செய்தேன். நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன். நான் யாருக்கு என்ன தீமை செய்தேன்? நன்மை தான் செய்தேன். ஆனால் நான் செய்ததெல்லாம் குற்றப்படுத்தி தானே. முதல்ல எனக்கு விரோதமாக பேசினது ரோமர்கள் கிடையாது. எனக்கு விரோதம் பேசினதெல்லாம் தேவாலயத்தை சுற்றி இருக்கிற ஊழியம் செய்கிறவங்க தான். அவங்க தான் பேசினாங்க. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன், வேதபாரகர், பரிசேயர், அவங்க தான் பேசினாங்க. மென்டல்னாங்க, பைத்தியம் பிடிச்சிருக்குனாங்க, அதெல்லாம் பேசினாங்க. அதுக்கு மத்தியில் தானே நான் ஊழியம் செய்தேன். அது மாதிரி நீயும் என்னை பின்பற்றி வரணுமானா சிலுவை சுமக்கணும். சிலுவை சுமந்து கொண்டு தான் என் ஊழியத்தை செய்யணும். சிலுவை என்பது என்னது? பாடுகள்,
நிந்தை, அவமானம், பாடுகள், பொய்யான குற்றச்சாட்டுகள் சிலுவை சுமந்துக்கிட்டு தான் வரணும். ஆண்டவர் எனக்கு அந்த ராத்திரியில் தெளிவுபடுத்தி நான் முழங்கால் படிக்கிட்டு என்னை ஒப்பு கொடுத்தேன் பாடுகளுக்கு. ஆண்டவரே, சிலுவை சுமக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், பாடுகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உபத்திரவத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பாடுகள் மத்தியில் உம்மை பின்பற்றி நான் ஊழியம் செய்வேன். என்னை முழு இருதயத்தோடு நான் ஒப்பு கொடுத்தேன் பாருங்க. அதோடு ஆண்டவர் எடுத்து போட்டார். எனக்குள்ள ஒரு மாற்றம் எனக்குள்ளே தான் வந்தது. மற்றவங்களெல்லாம் மாற்றுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நீ மாறு, அவ்வளோதான். என்ன தான் ஆண்டவர் மாற்றினார். நீ சுற்றில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்றின நீ நினைக்கிறியா? நீ மாறு. என்ன தான் ஆண்டவர் மாற்றினார். அதனால் இப்போ என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் அவன் உட்காந்து வீடியோவில் என்ன போட்டாலும் ஒன்றும் என்னை பாதிக்கிறது இல்லை, அசைக்கிறதும் இல்லை, வருத்தப்படுத்துறதும் இல்லை, என் தூக்கத்தை கெடுக்கிறதும் இல்லை, அதை பற்றி சிந்தனை வருவதில்லை. ஏன்னா அதுக்கு என்னை ஒப்பு கொடுத்ததுனால. இதுதான் ஊழியம். இப்படி தான் நடக்கும், இப்படி தான் பேசுவாங்க. முன்னால் எழுதுனாங்க பேப்பரில், மாதம் தவறாமல் எழுதுறது, இப்போ என்ன செய்தாலும் அதை பரிகாசம் பண்ணி இப்போ பேசுகிறது. அதனால் எனக்கு என்ன குறை வந்துட்டு? இன்னும் நிறைய ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமாக தானே கர்த்தர் வச்சுருக்காரு. தினந்தோறும் ஆத்மாக்களை ரட்சிக்கிறாரு, தினந்தோறும் மக்களுக்கு சுகம் கொடுக்குறாரு. நான் எங்கே போனாலும் உங்களால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர்னு எவ்வளோ புறஜாதி மக்கள் வந்து சொல்லும்போது அதானே சந்தோஷம். அவ்வளோதான். எழுதட்டும், பேசட்டும். உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா நீங்கள் ஜெயிச்சிடலாம். சாத்தான் வந்து அந்த நிந்தை அப்படி எழுதுறது மூலமாக என்னை சோர்ந்து போக பண்ணிடணும், ஊழியத்தை முடைக்கிறோன்னு அவன் நினச்சான். அதுக்கு எழுதுகிற ஊழியர்களை பயன்படுத்தினான். இப்போ பேசுகிற ஊழியரை பயன்படுத்துகிறான். உட்காந்து வீடியோவில் பேசிட்டா நம்ம முடங்கிடுவான்னு. ஆனால் இன்னும் தீவிரமாக தான் ஊழியம் செய்கிறோம். ஆண்டு சொன்ன ஜெயிக்கணும். இதெல்லாம் கண்டு சுதந்திரம், இதெல்லாம் குப்பைகள், உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இரு, அவ்வளோதான். அதெல்லாம் தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்போ உபத்திரவத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இயேசுவை பின்பற்றி எப்போ நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்ற ஆரம்பிச்சிங்களோ உபத்திரவத்தின் பாதையில் தான் நடத்துவார். அப்போ அதற்கு உலகம் உங்களை பகைக்கும். உலகத்தில் பல விதங்களில் நெருக்கங்களை கொண்டு வரும். உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற காரியங்கள் நடக்கும். அப்போ அநேக உபத்திரவங்கள் வரும். துன்பப்பட வேண்டியது அவசியம். அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் நடக்கணும். இதெல்லாம் வேதம் நமக்கு போதிக்கிற சத்தியங்கள். இன்னொரு வசனம் பாருங்கள், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது. இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் ஆழமாக பதித்து கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்துட்டிங்களா? 293வது பக்கம் எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் அந்த வசனம் பாருங்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்னங்க இது? ஒரே துன்பமாக ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா தான் வாக்குத்தத்த ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்லார், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும். நீங்கள் ஊழியக்காரங்க மட்டும்தான் துன்பப்படுவாங்கன்னு இல்லை. நீங்கள் விசுவாசி, வேலை செய்கிறீங்க, பேங்கில் வேலை செய்கிறீங்க, படிக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தேவ பக்தியாக நடக்க விரும்புகிறீங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எல்லாருமே அப்படிதான். அப்போ யாரும் தப்ப முடியாது. இது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பாதை. இதை நம்ம மறுக்க முடியாது. இப்போ இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் ஆண்டவர் விடுதலை ஆக்கினாரா? விடுதலை பெற்றுட்டோன்ற சந்தோஷம். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே விடுதலை பெற்றுட்டோம், ரட்சிப்பின் சந்தோஷம் தேவனுடைய பிள்ளை. இனி அவரை பின்பற்றி நடக்கணும். கானான் தேசத்தை நோக்கி, ஒரு புதிய தேசம், நம்ம பரம கானான் பரலோகத்தை நோக்கி பிரயாணப்படுகிறோம். போகிற வழி எப்படிப்பட்டது? வனாந்தரம். தண்ணி கிடையாது, ஒரு மரம் கிடையாது. அங்கே பாம்புகளும் பூச்சிகளும் தேள்களும் இருக்கிற காரியம். வெயில்னா கொடூரமாக வெயில் இருக்கும், குளிர்னா ராத்திரி வந்தால் கொடூரமாக குளிர் இருக்கும். அது வழியாக தான் நடத்தினார் ஆண்டவர். புரியுது அவங்களுக்கு? ஆண்டவர் நமக்கு அதுதான் பாதை. இது வழியாக தான். அப்போ தான் நம்ம அவரை சார்ந்து நம்ம நடப்போம். எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருந்தால் அப்படியே ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் துன்பம் வரும்போது ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து கொள்வோம். அவர் சொல்லுவார், நான் இருக்கேன் கூட, கம்
we will travel, we will go together, we will travel together, come அப்படின்னு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை நம்ம புரிந்து கொண்டால் நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த உலகம் நம்ம முடக்க பார்க்கும், நம்ம செயலற்றவளாய் நம்ம முடக்கி போட்டு விட பார்க்கும். சோர்வு, கலக்கம், பயம், அதில் முடக்கி விடலான்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அதனால் துன்பம் இருக்கும், துன்பம் இருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, பாடுகளுக்காக துதிக்கணும், துன்பங்களுக்காக. இது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஜெயிக்கணுமானா ஆண்டவரை பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், துன்பங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவரை துதிக்கணும். நீங்கள் துதிக்கும் போது என்ன நடக்கும்? பிசாசு வெட்கப்பட்டு போவான். உங்களை அவமானப்படுத்தி முடக்கிவிட நினைக்கிற சாத்தான் வெட்கப்பட்டு போவான். இந்த உலகத்தின் மக்கள் வெட்கப்பட்டு போவாங்க. நீங்கள் பாடல ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு முன்னேறி போய் கொண்டே இருக்கணும். இதுதான் நீங்கள் விளங்கி கொள்ளணும். இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், துன்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி. இதுதாங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். எப்படிங்க இதிலெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் எடுங்க. அங்கே பேதுரு அழகாய் அந்த நாட்கள் உபத்திரவத்தின் நாட்கள். சபை ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் தேவ பிள்ளைகள் மிகுந்த உபத்திரவப்பட. அப்போ தான் பேதுரு இந்த நிருபத்தை எழுதி அவங்கள உற்சாகப்படுத்துகிறார். இப்போ கடைசி காலம், பாடு உபத்திரவம் நிறைந்த காலம். இப்போ இதெல்லாம் நீங்கள் வாசிக்கணும். இந்த நிருபங்களெல்லாம் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இப்போது பாருங்கள், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 - 14 வரைக்கும் நீங்கள் பாருங்கள், நல்ல கவனிங்க. எடுத்துட்டிங்களா? 321வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் அந்த வசனத்தை எடுங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 பிரியமானவர்களே, உங்களை தான் சொல்கிறார். எனக்கு பிரியமான என் பிள்ளைகளே, ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசுவை பின்பற்றுகிற என் பிள்ளைகளே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமையன்றி திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். பாடுகளுக்கு பங்காளிகள். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு பங்கு போட வர்றோம். இயேசு எனக்கு சிலுவையிலே மரித்தார், என் பாவத்தை சுமந்துட்டார், வியாதியை சுமந்துட்டார், சாபத்தை சுமந்துட்டார், எனக்கு நீ ஆசீர்வாதம் தான், உயர்வு தான், செல்வம் தான், செழிப்பு தான். ஆசீர்வாதத்தில் பங்கு போடுறோம்ல. வசனம் சொல்லுகிறது பாடுகளுக்கு பங்காளிகள். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதற்கு பங்காளிகள், பார்ட்னர் வித் ஜீசஸ். இந்த மாதிரி உபத்திரவத்திற்கு பங்காளிகள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? ஆதி திருச்சபையில் அப்படி தான். அவங்க அப்போஸ்தலர்கள் காலத்திலேயே இந்த உபத்திரம் ஆரம்பிச்சது இல்லை. அவங்க ஊழியம் செய்ய ஆரம்ப நாட்களில் அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அவங்கள பயமுறுத்துறாங்க. இயேசுவை பற்றியே பேசக்கூடாது. இப்போ இயேசு இல்லை, அவர் போயிட்டார் பரலோகத்துக்கு, ஆவியானவர் வந்துட்டார். இப்போ அவங்கள உபத்திரப்படுத்தி நெருக்கிறாங்க. இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில், அதுக்கு முந்தின வசனம் பாருங்க 40. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்குட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து, இயேசுடைய சீஷரை வரவழைத்து அடிக்கிறாங்க. யோசித்து பாருங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, இவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார்? மத தலைவர்கள், எல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள்னு நினைத்து கொண்டிருக்கிற மத தலைவர்கள். அவங்களாம் அடிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. இனி இயேசுவை பற்றியே பேசக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. இப்போ இவங்க அடி வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், எப்படியா சந்தோஷமாய் அவருடைய அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணினாங்க. இயேசுக்காக தான் அடிப்பட்டோம், இயேசுக்கு தான் அவமானப்பட்டோம், அவர் நமக்கு அடிப்பட்டார்ல, அவருடைய பாடுகளில் நமக்கு ஒரு பங்கு இருக்குல்ல, சந்தோஷப்பட்டாங்க.
இயேசுவுக்காக நிந்திக்கப்படுறீங்க, இயேசுவுக்காக உபத்திரப்படுத்தப்படுறீங்க. நீங்கள் ஜெபிக்கிறத கிண்டல் பண்ணுறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல பாடுகள் உபத்திரம் வருது, உங்களை சோர்ந்து போக பண்ணுறதுக்கு அந்த பாடு நெருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். இதுதான் மேற்கொள்ளுகிற வழி, தான் ஜெயிக்கிற வழி. அப்போ பாடுகளை நீங்கள் ஜெயிக்கணுமானா பாடுகளை கண்டு எனக்கு ஏன் அந்த பாடு, எனக்கு ஏன் புத்த, நான் என்ன பாவம் செய்கிறேன், இந்த கேள்வியெல்லாம் கேட்காதங்க. இந்த பாடுகளுக்கு நான் பங்காளி, என் இயேசுவோடு கூட பாடுபட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், மகிழ்ந்து சொல்லுங்கள். இதுதான் ஜெயிக்கிற வழி. நீ உட்கார்ந்த மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா சாத்தான் கைத்தட்டி சிரிச்சு, இதுதான் எனக்கு வேணும், உட்காரு, அழு, முடங்கு, ஒன்று எழும்பாத, ஜெபிக்காத, நீ சந்தோஷமாக இருக்காத, தூங்க முடிஞ்சா அல்லது எப்பவும் துக்க முகமாக அல்ல. இதான் பிசாசு விருப்பம். நீங்கள் இத்தனை பாடு நெருக்கத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இவ்வளோ திட்டினாலும் இந்த ஆணுக்கு உரைக்க மாட்டேங்குது. என்ன திட்டி பேசினாலும் கிண்டல் பண்ணாலும் பரிகாசம் பண்ணாலும் அம்பாடில் உற்சாகமாக பேசுகிறான், ஜெபிக்கிறான், துதிக்கிறான்னா அதுதான் பிசாசுக்கு அவமானம். நீ என்னை சோர்ந்து போய் உட்கார வைக்க நினைக்கிற முடியாது. நான் என் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன். அவரே இந்த பாடுகளை பட்டாரே, நான் ஏமாத்துறேன். அவருக்கு பாடு கூட பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய பாடுகளை எனக்கு பங்கு இருக்கிறது. நான் இயேசுவனுடைய பங்காளி, பார்ட்னர்ஷிப் வித் ஜீசஸ். ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல, பாடுகளுக்கும் நான் பங்காளி. இதை நம்ம மனதில் ஏற்றுக்கொள்ளணும். அன்றைக்கு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவருடைய இயேசுவின் நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைந்ததற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு போய் மறுபடியும் பிரசங்கம் பண்ணுறாங்க. பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, நாங்கள் பண்ணுவோம். நீ என்னன்னாலும் அடி உத பேசு, நீ என்ன வேணாலும் உட்காந்து பேசு, நான் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஜெபிக்கிற மக்கள் எழும்ப நீ இல்லைன்னு என்ன பரிகாசம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவர் கரியை செய்து கொண்டே இருக்கிறார். அதனால் அவங்க செய்ய வேண்டிய வேலை செய்து கொண்டே இருந்தாங்க சந்தோஷமாய். அப்போ தான் அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ளணுங்க. 1 பேதுருவில் வாசிக்கிறோம், இயேசுவுடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளி. நான் அவருடைய பாடுகளுக்கு பங்காளி. இதயத்தில் கை வைங்க, வயசு சொல்லுங்கள், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு பங்காளி. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளி. இந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க, நீங்கள் ஜெயிச்சிடலாம். இதுதான் ஜெயிக்கிற முறை. அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்தால் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி இல்லை, பாடுகளுக்கு ஒப்பு கொடுங்க. அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுப்பாரு. இப்போ அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி. இப்போ அந்த பாடுகளை அனுபவிச்சிங்கன்னா இயேசு 2வது முறை திரும்ப வரும்போது மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்த மகிழுவீங்க. ஆண்டவர் உங்களை அப்படியே வரவேற்பார். எனக்காக நீ பாடுபட்டல்ல, நிந்திக்கப்பட்டல்ல, அடிப்பட்டல்ல, அவமானப்படுத்தப்பட்டல்ல, அதெல்லாம் நீ சகிச்சல்ல, கம் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அந்த நாளுக்காகத்தான் நம்ம வாழுகிறோம். இந்த உலக காரியத்துக்கு இல்லை. உலகத்தில் இருக்க வரைக்கும் இப்படி தான் இருக்கும். பாதி பேர் புகழுவாங்க, பாதி பேர் இகழுவாங்க. ரெண்டையுமே நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் ஒரு நாள் அவரை சந்திப்போம் பாருங்க, அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவர் மகிழ்ச்சியோடு நம்மை அணைத்து கொள்ளுவார். அதனால் சந்தோஷப்படுங்கள். 14ஆம் வசனம் பாருங்க, 1 பேதுரு 4:14, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால், உலகம் நம்மை நிந்திக்கும், உலகம் நம்மை பரிகசிக்கும். சொந்த வீட்டுக்குள்ளேயே பரிகாசம் பண்ணுவாங்க, வேலை செய்கிற இடத்துல பரிகாசம். அப்போ இயேசுவை பின்பற்றுவதனால, அவரை சொல்கிறதுனால, அவரை நோக்கி ஜெபிக்கிறதுனால, அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறதுனால, நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், என்னுடைய சீஷன்னு சொல்லுகிறதுனால உங்களுக்கு நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னை நிந்திக்க 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 ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கார்ல, உயர்த்திக்கிட்டே இருக்கிறார்ல, இன்னும் நிறைய ஊழியம் தர்றார்ல, இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் தர்றார்ல, இன்னும் நிறைய அற்புதங்கள்லாம் நடக்குது இல்லை. அப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே.
ஆமாம், நிறைய பேர், எவ்வளோ பேர் புரட்சி கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் வந்து, ஐயா நான் அந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிச்சேன், என் மரண கட்டிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்துட்டாரு, நான் இயேசுதான் ஆண்டவனை அறிந்து கொண்டேன். எத்தனை பேர் வந்து சொல்கிறாங்க. இதை விட என்ன மகிழ்ச்சி வேணும்? இதாங்க சந்தோஷம். அடுத்த ஆளை திட்டி உட்காந்து பேசியிருக்கேன், அதல்ல. அது பணத்துக்காக காசுக்காக திட்டுறது. நம்ம வந்து பரலோக பாக்கியத்துக்காக பாடுபடுகிறோம். பரலோகத்தில் போய் சந்தோஷப்படுறதுக்கு இப்போ உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். இதுதான் வித்தியாசம். அப்போது நீங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எதனால்? நான் நிந்திக்கப்படுறேன்ல, பரிகாசம் பண்ணப்படுறேன்ல, அதனால் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுறதுனால நான் பாக்கியவான் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இதான் ஒரு சீக்ரெட். நல்லா நீ கவனிங்க, இந்த வசனத்தை பாரு. ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி, ஆவியானவர் தங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். தினம் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் துதித்து ஜெபிக்க 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 அவருடைய பிரசன்னம் அவர் எனக்குள்ளே தங்கி இருக்க. அவர்களாலே, யார் என்னை நிந்திக்கிறாங்களோ, பரிகாசம் பண்ணுறாங்களோ, கேலி பண்ணுறார்களோ, யார் ஏளனமாக பேசுகிறார்களோ, அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். யார்? நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஆவியான. அவங்க என்னை பற்றி பேசலை, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை தூஷிக்கிறாங்க, ஆவியானவரை பரிகாசம் பண்ணுறாங்க. அதுக்கு நியாய தீர்ப்பு நாளில் அவங்க பதில் கொடுக்கணும். உங்களாலே மகிமைப்படுகிறார், அவங்களால அவர் தூஷிக்கப்படு. அப்போ நான் அதில் சம்மந்தப்படல. அவங்க நிந்திக்கிறது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை. அவர் சொல்கிறபடி நான் ஊழியம் செய்கிறேன், அவர் சொல்லுகிறபடி ஜெபம் நடத்துகிறேன், அவர் சொல்லுகிறபடி காரியத்தை செய்கிறேன். அப்போ அவர் என்னை இயக்கி கொண்டிருக்கிறார். அப்போ எனக்கு வரக்கூடிய நிந்தை அவரை நிந்திப்பார். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ சவுல் எழும்பி சபையை துன்பப்படுத்தினால், கர்த்தருடைய பிள்ளைகளை அடித்து நொறுக்கி ஜெயிலில் போட்டான். இப்போ ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் இயேசு அவனை சந்திக்கும் போது, சவுலே சவுலே ஏன் என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய் அப்படி பேசலை, ஏன் என் ஊழியர்களை துன்பப்படுத்துகிறாய் அப்படி பேசலை, ஏன் என் சபையை துன்பப்படுத்துகிறாய் பேசலை, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய துன்பம் அவருக்கு வந்த துன்பம். அதனால தான் நான் அசைந்து கொடுப்பதில்லை. என்னை திட்டுறானா என்ன இல்லையா, எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை திட்டுறான். என்னை பரிகாசம் பண்ணானா எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை பரிகாசம் பண்ணுகிறான். எப்படி சொல்கிறீங்க? வசனம் சொல்லுது இல்லை? இதான் வசனம். இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக அறிஞ்சிட்டிங்கன்னா உங்களை அசைக்கவே முடியாதுங்க. பிசாசு எத்தனை விதத்தில் உங்களுக்கு விரோதமான ஆட்களை எழுப்பி விதவிதமாக உங்களுக்கு விரோதமான காரியம் செஞ்சாலும் உங்களை அசைக்கவே முடியாது. வசனத்தில் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா ஆவியானவர் வசனத்தை கொண்டு பலப்படுத்திடுவார். இங்கே பாருங்கள், மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். அவங்க உங்கள் பேரை சொல்லி தான் தூஷிக்கிறாங்க, உங்களை தான் பரிகாசம் பேசுகிறாங்க. ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், உன்னை இல்லை மகளே, உனக்குள்ளே இருக்கிற என்ன தான் தூஷிக்கிறாங்க, நீ சும்மா இரு. மகனே, உன்னை இல்லை, பரிகாசம் பண்ணுறது, எதிர்க்கிறது, கேவலமாக பேசுறது என்னை பற்றி தான், நீ அமைதியாரு. அப்படி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். நம்ம அருமையாக இருந்தோம்னா, பொறுமையாக இருந்தோன்னா நம்மளாலே ஆண்டவர் மகிமைப்படுவார். நீங்களும் பதிலுக்கு பதில் பேசி சண்டை போட்டு நெருக்குனீங்கன்னா ஆண்டவர் அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிறோம். அமைதியாக தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுவார். இதுதான் வசனம் சொல்லுகிற சத்தியம். அப்போ ஆண்டைக்கு ஜெயிக்கணும், இந்த போராட்டம் உலகத்தில் ஜெயிக்கணுமானா வசனத்தின்படி வாழுவதற்கு அர்ப்பணித்து கொள்ளுவது, வசனத்தை சரியாய் புரிந்து கொண்டு நீங்கள் உங்களை அர்ப்பணித்து கொள்ளுவது. அப்போ என்னங்க செய்யணும்? பாடு வந்தாக்கி 1 பேதுரு 2 அதிகாரம் 19 23 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், 1 பேதுரு 2 அதிகாரம் 19 23 எடுத்துட்டிங்களா? 319 பக்கம். அங்கே பாருங்கள், 19 நாம் வாசிக்கலாமா? ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும்.
பாருங்கள், தேவன் மேல் இயேசுவின் மேலே பற்றுதலாக இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் நீங்கள் அவரை உறுதியாக பற்றி கொண்டதுனால தான் உங்களுக்கு இந்த பாடெல்லாம் வருது. நீ ஜெபம் பண்ணி என்னது கண்ட அப்படின்னு வீட்டுக்குள்ளே பேசுவாங்க. உடனே டக்குன்னு சோர்வு தான் வர்ற மாதிரி தெரியும். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சொல்கிறாங்க திட்டுறாங்கன்னு உங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள. பிரச்சனை நம்மளை பாதிக்காது. பிரச்சனை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதில் தான் பாதிப்பு. அதனால் என்ன பேசினாலும் செஞ்சாலும் நீங்கள் எப்படி அதை ரிசீவ் பண்ணுறீங்க என்பதில் தான் காரியம் இருக்கிறது. இப்போ எனக்கு ஒரு நம்ம எத்தனை பேர் பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியல. முன்னால் எழுதுனாங்க, இப்போ பேசுகிறாங்க. பேச 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 நான் எப்படி நான் எடுத்துக்கொள்கிறேன், அதையே நான் யோசித்துக்கிட்டே ஏன் என்னை கொத்து பேசணும், ஏன் அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், ஏன் இப்படிலாம் பேசணும், நான் குழம்பிக்கிட்டு இருந்தால் எனக்கு பிரச்சனை. அதையே ஆண்டு சொன்னார், லீவ் இட், இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு தள்ளிட்டு போயிட்டே இரு. அவங்க பேசுகிற ஆள் யார் எதுக்கு அதை பற்றியே கண்டுக்காத. ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார். இதெல்லாம் இந்த சேனல் வர்றதுக்கு முன்னாலே கத்த சொன்னால், என்ன இந்த உலகத்தில் பேசினால் நடந்தாலும் எதையும் செட்டப் பண்ணாத, நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தில் முன்னேறி போய்கிட்டே இரு, அவ்வளோதான். அதனால் நான் அதை பார்க்கறதில்ல, கேட்கறதில்லை. யார் சொன்னாலும் அதுக்கு இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. இருதயத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்கிறது தான் உங்களை பாதிக்கும். இங்கே வசனம் என்ன சொல்லுது, தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு. நல்ல கவனி. இப்போ என்ன சொல்கிறேன், நம்ம பெரும்பாலும் நான் தப்பு பண்ணி என்னை திட்டினா பரவாயில்லைங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு என்னை வயதா என்னை நடத்தினா பரவாயில்ல, நான் அந்த மாதிரி பண்ணலையே, ஒன்றுமே செய்யலையே, ஆனால் ஒன்றும் செய்யாதுக்கு என்ன பேசுகிறாங்களே, என்னை வேலை செய்கிற இடத்துல தப்பு பண்ணிட்டேன்னா திட்டினா பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் திட்டுறாங்களே, இதுதான் உங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் வசனம் என்ன சொல்லி பாருங்க, ஆப்போசிட்டாக இருக்குல்ல. நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட். அப்போ வசனத்தின்படி நம்ம வாழணும், நம்ம சிந்தனையை கீழ்ப்படுத்தணும். நல்ல கவனிங்க. திரும்ப நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க, அதை பொறுமையோடு நீங்கள் சரி தப்பு பண்ணிட்டேன் சரி நல்ல பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் தப்பு பண்ணீங்க, தண்டிக்கப்படுறீங்க, தப்பு பண்ணீங்க, உங்களை பேசுகிறாங்க, தப்பு பண்ணீங்க, உங்களுக்கு இந்த காரியம் நடக்குது, அவமானப்படுத்துகிறாங்க, சரியா போச்சு, அதனால் என்ன கீர்த்தி உண்டு. அப்போ நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீதியாக இருக்கும். நம்ம வித்தியாசம் பார்த்தீங்களா? நம்ம என்ன சொல்கிறோம், தப்பு பண்ணால் பரவாயில்லைங்க, நம்மளை திட்டினா, தப்பே பண்ணாத போது இப்படி அதான் எனக்கு கோவம் வருதுன்னு பல்ல கடிக்கிறோம்ல, அங்கே தான் தப்பு பண்ணுகிறோம். வசனத்துக்கு மாறாக நம்ம நடக்கிறோம், வசனத்துக்கு மாறாக செயல்படுகிறோம். வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் தப்பே பண்ணலை, உங்களை குற்றப்படுத்துகிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்கன்னா பொறுமையாக சகித்து கொள்ளுங்க. அதான் தேவனுக்கு முன்பாக. இதுதான் ஜெயிக்கிற முறை. நீங்கள் ஜெயிக்கணுமானா வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை பரிகாசம் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு சரிப்படுத்தி கொள்ளணும். ஆமாம், நான் தப்புனால தான் பேசுகிறாங்க, நான் தப்புனால தான் கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுதான் வசனம் சொல்லுகிற. அதனால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீதியாக இருக்கும். ஏன் நான் அப்படி பொறுமையாக சகிக்கணும்? நான் தப்பு பண்ணாமல் என்னை திட்டுறாங்க, வைகிறாங்க, பேசுகிறாங்க, எனக்கு விரோதம் என்ன செய்ய, நான் எப்படி ஏன் பொறுமையாக இருக்கணும்? ஏன் இருக்கணும்னா அடுத்த வசனம் சொல்லுது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாடுபட நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. என் மகளே, மகனே, நீ என்னை கூட சிலுவை சுமக்க தான் நான் இப்போ உன்னை அழைச்சிருக்கிறேன், பாடுபட தான் உன்னை அழைச்சிருக்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆசீர்வாதமாக இருப்பதற்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் ஆபிரகாமை போல் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், இதெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதை அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணுமானா இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆபிரகாம் மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட சொந்த வீட்டை விட்டு, சொந்த இனத்தை விட்டு நான் போ, அது சாதாரண காரியமா? இத்தனை வருஷ காலம் 75 வருஷம் ஒரே ஐக்கியத்தில் வாழ்ந்துட்டு அதை விட்டுட்டு போனால் எங்கே போகிறது? அந்த தேசம் எப்படிப்பட்டது? என்ன மக்கள்? தன்னுடைய பரிவாரத்தை கூட்டிகிட்டு போகிறது சாதாரண காரியமாக? எத்தனை பாடு
எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க, ஆபிரகாம் எங்கே போகிற தெரியாது. நீ முட்டாளா நீ? எந்த தேசம், அங்கே மக்கள் எப்படி இருக்காங்க, ஆடு மாடுகளுக்கு அங்கே புல்லெல்லாம் இருக்குமா, வசதி இருக்குமா, ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு போகிற வசதி இருக்குமா, இதெல்லாம் தெரியாமல் போகிறேன்ற அவனுக்கு புத்தி இருக்குதா? பேசியிருப்பாங்கல்ல. சாராள்கிட்ட போய் பேசியிருப்பாங்கல்ல. உலகம் பேசும், உலகம் நெருக்கம். என்ன அவன் தான் பைத்தியக்கார மாதிரி போகிறான்னு சொன்னால் நீயும் தலையாட்டிக்கிட்டு போகிற. இல்லை, என் கணவரோட ஆண்டவர் பேசியிருக்கிறார், நான் போகிறேன். அவனு கூட சேர்ந்து நீயும் ஒரு பைத்தியக்காரியாக இருக்கிறிய, பேசியிருப்பாங்கல்ல உலகம். அப்படி தான் இன்றைக்கி உலகம் பேசும். என்ன ஏசு ஏசு ஏசு, என்னத்தை கண்ட நீ, என்ன ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பேசுவாங்க. வேலை செய்கிற இடத்துல பரிகாசம் பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே பரிகாசம் பண்ணுவாங்க. உலகம் நமக்குள்ளே இந்த பாடுகளை கொண்டு வரும். ஜெயிக்கணும், நீங்கள் ஜெயிக்கணும். சோர்ந்து முடங்கிடக்கூடாது, முகத்தை வாடி வச்சுக்கொள்ளக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கு தான் நீங்கள் நான் இதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேங்க. நிந்திக்கப்பட, பாடுபட அழைக்கப்பட்ட, இயேசுக்காக நிந்தைகளை சகிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறேன். அதனால் நிந்த பாடுகளை நான் சகிக்கணும். அந்த பாடு எனக்கு வரணும், இந்த நிந்தை எனக்கு வரணும். வந்தால் தான் நான் சகித்து இயேசுவை சந்தோஷப்படுத்த முடியும். இந்த பாடுபட்டு அவருக்காக பொறுமையோடு சகித்து அவருடைய உள்ள மகிழும். அப்போ எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அதுதான் இப்போ நான் பார்க்குறேன். இந்த பாடுபட்டு சகித்த ஆண்டவரை துதிக்க 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 ஆண்டவருடைய கிருபை பெருகுது, வல்லமை பெருகுது, அற்புதங்கள் பெருசாக நடக்குது. திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. தினம் ஜனங்க வர்றாங்களே, தினம் மக்கள் ரட்சிக்கப்படுறாங்களே, தினம் மக்கள் அற்புதம் பெறாங்களே. இதெல்லாம் அவன் கொடுத்து வைக்கணும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு. எவ்ரிடே நடக்குதில்ல. ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க. பாருங்கள், நாள் மாடியில் தினமும் மக்கள் வர்றாங்க. நான் இல்லாட்டாலும் மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, சுகமடைகிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக என்ன வச்சுருக்கீங்களா ஆண்டவரே? தமிழ் பேசுகிற மட்டும் இல்லை, தெலுங்கு பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க வந்துக்கிட்டே வெளிநாட்டில் இருந்து மாதந்தோறும் ஆட்கள் வர்றாங்களே, வந்து தங்கி ஆசீர்வதிக்கப்பட்டு மகிழ்ச்சியாக போகிறாங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாடுகள்லாம் ஒன்றுமே இல்லை, தூசியை போல் உதறி போட்டுட்டு போயிட்டே இருந்தேன். அதான் ஆண்டவர் சொன்னேன். நீ அதையும் பார்க்குற. 1-2 பேர் போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஊழி என்ற பெயரில் சிலர்கள் கடைசி காலத்தில் இந்த கள்ளர்கள் எழும்புவாங்க, சொல்லியிருக்கல. ஆனால் நீ அதெல்லாம் விட்டுட்டு பாடுகளுக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கொள். அப்போ இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். சரிங்களா? ஏன் அவருக்காக பாடுபடணும்? ஏன் அவருக்காக பாடு செய்யணும்? ஏன்னா எனக்காக அவர் பாடுபட்டார், எனக்காக அவர் நிந்திக்கப்பட்டார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் சிலுவை சுமந்தார், எனக்காக அவர் அவமானப்படுத்தப்பட்டார், எனக்காக அத்தனை பாடுபட்டிருக்கிறாரே. அவருக்காக நான் பாடுபடுவது எவ்வளோ பெரிய பாக்கியம், சிலாக்கியம். அதான் கிறிஸ்தவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு தான் நமக்கு மாடல். நீங்கள் வேறு யாரையும் பார்க்காதுங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் மாடல், அவர் தான் மாதிரி. நமக்கு அவர் இப்படி நடந்து வா, இதுதான் வாழ்க்கை. இந்த பாடு தான், நிந்து தான், அவமானம் தான், சிலுவை சுமக்கணும், இந்த வழியில் நடந்து வா. நீ அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அப்போ இயேசு தான் மாதிரி. இயேசுவை கண்மனால் நிறுத்தி வாழ பழகிட்டீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நீங்கள் உலக மக்கள், உலகத்தில் உள்ள மற்றவங்களை பார்க்க போய் தான் சோர்பெல்லாம் மறுகிறாரு. இப்போ இந்த இயேசு என்ன பண்ணார்? 22-23 அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பிதாவுக்கு தன்னை ஒப்புவித்து, அவ்வளோதான். என்ன பேசுனா பேசி, திட்டன்னா திட்டு, நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை. நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்கணும் என்ன செய்யணும் தெரியுமா? இப்போ ஒன்றுன்னா பதில் பொறுமையாக சகிக்கணும், பதில் சொல்லாமல் இருக்கணும், இயேசுவை முன் வைத்து நீங்கள் வாழ பழகணும். வசனம் நமக்கு தெளிவாக தெரியணும். வசனத்தை உள்ளத்தில் பதித்து கொண்டு வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். அதில் ஒரு 3 காரியம் நான் சொல்கிறேன்.
சுலபமாக டக்குன்னு மனசில் வைக்கிறது. முதலாவது, உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் 1 யோவான் 2 15 16 1 யோவான் 2 15 16 17 வசனம் பாருங்கள். எடுத்துட்டிங்களா? 326 பக்கம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ முதலாவது, நீ உலகத்தை ஜெயிக்கணும்னா உலகத்தில் அன்பு கூறக்கூடாது. உலகம் இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன, பணம் 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 இருந்தால் தாங்க உலகத்தில் மதிப்பு. பதவி பதவி பதவி, எங்கனாலும் பதவி, அதுக்காக காசு கொடுக்கறது, என்ன வேணாலும் செய்கிறது, எத்தனை அவமானத்தையும் படுவது, பதவி பணம் பதவி செல்வாக்கு புகழ். இந்த உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூற, இதெல்லாம் உலகத்திற்குரியது, இதெல்லாம் பரலோகத்துக்குரியதல்ல. அதில் அன்பு கூறாதருங்க. பணம்னு அது மேலே அன்பு கூறு. புகழ் புகழ் புகழ், எல்லோரும் என்ன புகழணும், நான் லீடராக இருக்கணும், பதவியில் இருக்கணும், அப்போ தான் மரியாதை. யார் சொன்னது? இது உலகம் சொல்லுகிறாரு, ஆண்டவர் சொல்லலை. நீ பதவியில் இருந்தால் தான் மரியாதை, உனக்கு பணம் இருந்தால் தான் மரியாதை. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாரு? உலகம் சொல்லுது, கர்த்தர் சொல்லலை. அப்போ உலக மக்கள் தான் பணம் பதவி ஆசை புகழ் அப்படின்னு சொல்லி தனக்கு கோஷம் போடுற மக்கள், தன்னை புகழுகிற மக்கள், அதோட ரவுண்டு வருவாங்க. நாம் அதற்காக அழைக்கப்படலை, நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அதுதான் முதல்ல. அப்போ உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாமல் இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம். நீங்கள் உலகத்து மேலே நல்ல வேலை வேணும், நான் செட்டில் ஆகணும். இப்போ நிறைய பேர் பார்த்து செட்டில், எங்கே போய் செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னா என்னது செட்டில் ஆகிறோம்? செட்டில் ஆகணும். என்ன, ஆண்டவர் அனுதினமும் போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார், நடத்துகிறார். அவரை நம்பி அவர் கையை பிடிச்சிட்டு நடக்க பழகாமல் செட்டில் ஆகணும். இதெல்லாம் உலகம் சொல்லுகிற வார்த்தை. அதை இன்றைக்கி ஆவிக்குரிய பிள்ளைகள் பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துவது ஆண்டவருக்கே துக்கம். அதனால தான் உங்கள் லைஃப்பில் ஆசீர்வாதம் இல்லை. செட்டில் ஆகணும். ஆண்டவர் கேட்பார், இது எங்கேருந்து படிச்சுட்டு வந்தேன் நீ? ஆண்டவர் கேட்பார்ல, செட்டில் ஆகணும். ஆண்டவர் நான் சொன்னேன்னா, நீ முதல்ல செட்டில் ஆகணும் தம்பி, மகனை செட்டில் ஆகுன்னு நான் சொன்னேன்னா? உலகம் சொல்கிற அதை எதுக்கு நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கிற? நீ உலகத்தான் அல்ல, நீ என்னுடைய பிள்ளை. நீ செட்டில் ஆகன்னா பரலோகத்தில் தான் நிரந்தர வீடு. நான் சொல்லி கொடுத்துருக்கல, பரலோகத்தில் வீடு, அங்கே பொக்கிஷத்தை சேர்த்து வை, அதான் செட்டில் ஆகிறது. இங்கே உலகத்தில் வீடு காரு வசதி அதுக்காரு அதில் செட்டில் ஆகிறன்றது, இதெல்லாம் உலகத்தின் வார்த்தை. உனக்கு எதுக்கு? நம்ம அங்கே தான் தப்பு பண்ணுறோம். தோல்வியுடைய காரணமே அதுதான், ஜெயிக்க முடியாமல் போக காரணமே அதுதான். உலகத்தை போல். ஆனால் உலகத்தில் உள்ளவர்களில் அன்பு கூறாமல் அதை விட்டு விலகிட்டால் நீங்கள் உலகத்தை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அது ரெண்டாவது பாருங்கள், அந்த வசனம் என்ன சொல்லுது? 1 யோவான் 2 அதில் 15 16 17 மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெரு. இதான் மாம்சத்தின் இச்சை, பணம் கிரேசி, அதில் பணம் அதை சம்பாதிக்கிற. கண்களின் இச்சை, பார்க்குறதெல்லாம் வாங்கணும், இந்த பைக் வாங்கணும், இந்த கார் வாங்கணும், அந்த இடம் வாங்கணும், இந்த இடம் வாங்கணும், கண்களின் இச்சை. ஜீவனத்தின் பெருமை, அப்போ தான் எல்லோரும் பெருமை. இவர் கார் வச்சுருக்காரு, இவர் அதை வச்சுருக்காரு, என்னை யாரும் மரியாதை குறைவாக பேசிடக்கூடாது அப்படின்னு பெருமை. அது ஒரு பெருமையின் ஆவி. தெரியாமலே அந்த ஆவி உள்ளே நுழைஞ்சிரும். பெருமை. உனக்கு தெரியுமா, எனக்கு வீடு இருக்குது, எனக்கு கார் இருக்குது, பைக் இருக்குது, நான் சொல்லும்போதே உள்ளத்தில் பெருமை. அப்போ ஜீவனத்தின் பெருமை. இதை உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதை நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிற்பான். முதல்ல உலகத்தில் அன்பு கூறாமல் அதை விட்டு விலகுங்க. ரெண்டாவது, தேவ சித்தத்தின்படி செய்யுங்க. அதான் சொல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான், ஜெயிப்பான். அப்போ தேவ சித்தம் என்னது? அதான் முக்கியம். இது தேவ சித்தமா, இதை வாங்கலாமா, இதை செய்யலாமா, இது எனக்குரியதா, தேவனுடைய சித்தமா? தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் அதில் கவனம் செலுத்தினா நீங்கள் ஜெயிக்க முடியும்.
மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனம் பாருங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் பாருங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகத்தை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? நமக்கு முதல்ல இயேசுக்குள்ளே பிறக்கணும், ரட்சிக்கப்படணும், ஆண்டவருக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கணும். விசுவாசம். அப்போது முதல்ல உலகத்தில் அன்பு கூறாதபடி அதை விட்டு விலகணும். அந்த உலக காரியம் நமக்கு எதுக்கு? நமக்கு உணவு தேவை, உடை தேவை, தங்கருக்கு இடம், இதெல்லாம் ஆண்டவர் அன்னித்தன நம்முடைய தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். அதுக்கு மேலே உலக மக்களை போல் ஆசைப்பட்டு பணம், பொருள், நிலம் அப்படின்னு சொல்லி அதில் பெருமைக்கெடுத்த காரியம், அதில் இடம் கொடுக்காமல் இருந்தாலே நீங்கள் ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, பிதாவின் சித்தம். ஒவ்வொன்றும் எதை செய்தாலும் தேவனுடைய சித்தம்தான் நிறைவேற்றின கவனம் செலுத்துங்க, ஜெயிச்சிடலாம். மூன்றாவது, உங்களுடைய விசுவாசம். விசுவாசத்தை வைத்து கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தீங்கன்னா நீங்கள் ஜெயித்தரலாம். இதில் கவனம் செலுத்துங்க. சரி, அப்போ இன்றைக்கு இந்த 3 காரியம் பார்த்துருக்குறோம். உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. இந்த உபத்திர பாடுகளை நம்ம ஜெயிக்கணுமானா கொஞ்சம் பொறுமை நமக்கு வேணும். உலகத்தில் உள்ளதில் அன்பு கூறக்கூடாது. தேவ சித்தமானதை மட்டும் நம்ம செய்யணும். அவரை விசுவாசித்து வாழ ஆரம்பித்தாலே உலகத்தை ஜெயித்தரலாம். அப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்றைக்கு இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, பாடு இருக்குதா, நிந்த இருக்குதா, உபத்திரம் இருக்குதா, இருதயத்தில் கை வைங்க. அப்படியே மனதில் நீங்கள் உபத்திரம் இருக்குது, பாடு இருக்குது, நிந்து இருக்குது, அவமானம் இருக்கிறது, இயேசுவை பின்பற்றுறதுனால, ஜெபிக்கிறதுனால, சுவிசேஷ அறிவிக்கிறதுனால பரிகாசம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, இந்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த நிந்தைக்காக ஸ்தோத்திரம், இந்த உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம். துதிக்க ஆரம்பிங்க. இந்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம். நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்காக துன்பப்படுகிற நான் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறீங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. அந்த அன்பு உங்கள் மேலே மட்டும்தான் நான் இருக்கணும். பரலோகத்தை நான் நேசிக்கணும். காணப்படாதவைகள் மேலே கவனம் செலுத்தணும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவின் சித்தம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் விருப்பத்தை நிறைவேற்றாதபடி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் மேலே நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கலாம்னு சொன்னீங்களே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், வல்லமை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, யார் யார் இந்த பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க மேலே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும், ஆவியானுடைய பலன் இறங்கட்டும். இன்றைக்கு அவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக எழும்பட்டும், ஜெயம் பெற்றவர்களாக எழும்பட்டும். இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு ஜெயம் கொடுத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும். ஜெயம் பெற்றவர்களாய் உமக்கு முன்பாய் வந்த நெருக்க பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இதோ நீர் ஜெயிக்க கிருபை தருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் திரும்ப திரும்ப வாசிங்க, தியானிங்க. அந்த வசனத்திற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. நீங்கள் ஜெயிப்பீங்க, தினமும் ஜெயிப்பீங்க. உலகத்தை ஜெயித்து நீங்கள் தைரியமாக வந்து ஆண்டவருக்கு முன்னால் நிற்பீங்க. மறுபடியும் நாளை தினத்தில் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நம்ம கேட்க போகிறோம். தொடர்ந்து வசனத்தை தியானிப்போம், ஜெயம் பெற்றவர்களாக இருப்போம். ஆமென். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.